ஓட்டுநர் சொந்தங்களுக்கு குட் மார்னிங். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் விழுப்புரத்தில் ஒரு ஆம்னி பஸ்ஸு டிரைவரை இந்த கார் ஓவர்டேக் பண்ண போயிருக்காங்க. அவங்க ஓவர்டேக்கு பண்ணும்போது குறுகிய இடம்னு நினைக்கிறேன். அவர் டிரைவர் சைடு கொடுக்கல. அதனால் இவங்க கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க போலுக்கு. அதனால் வண்டியை நிறுத்தி குறுக்க கல் எடுத்து கண்ணாடியெல்லாம் உடைச்சி மேலே டிரைவரை ஏறி அடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் 50 பேர் 54 பேர் ஃபுல் சீட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க யாரும் கேட்கல போலுக்கு. ஏன்னா ஒரு ஆளை அடிக்கும்போது ஒரு 4 பேர் எழுந்திரிச்சு அவங்க கூட சண்டை போட வேண்டாம். ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டால் கூட கொஞ்சம் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அது ஒன்றும் கேட்கல. சம்பவங்கள் நடந்துருச்சு. அதனால் நான் டிரைவருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிரைவருங்களுக்கு சுருக்கமாக இதை நான் ஷேர் பண்ணுங்கள். காருக்காரங்க நமக்கு சைடு, அதாவது நம்ம சைடு கொடுக்கணும்னு நினச்சா எப்படினாலும் கொடுத்துடலாம். அதனால் நம்ம போகிற வேகத்துக்கு அவனும் போவான் அப்படின்னு கணக்கு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அவங்க கார் வர்ற வேகமே நமக்கு தெரியும். நானும் டிரைவர் தான். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, காரு ஸ்பீடாக அவன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவான். அவன் இடம் பொருள்லாம் பார்க்க மாட்டான். முன்னால் அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கும், சைடு இடம் இருக்காது, அதனால் அவர் ஒதுங்கலை அப்படின்னலாம் நினைக்க மாட்டார். ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சைடு கொடுத்துருங்க, சரிங்களா? ஏன்னா எல்லோரும் ஒரே நிலையில் வர மாட்டாங்க. சில பேர் பின்னாலே வருவாங்க, இடம் கிடைக்கும்போது ஓவர்டேக் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் இந்த மாதிரி தான். அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். டிரைவர் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் 50 பேர் போகிற பஸ்ஸுலேயே ஒரு டிரைவருக்கு பாதுகாப்புனா தனியாக போகிற லாரி டிரைவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் நம்ம பாதுகாப்பாக நம்ம இருக்கணும்னா சைடு கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்லோ, ஆக்சிலேட்டர் எடுத்து லேசாக பிரேக் அணைச்சிங்கன்னா அவங்க போயிட போகிறோம், சரியா? அதே மாதிரி தான் சில பஸ்ஸுகள் அந்த மாதிரி தான் போகுது. அது இந்த மாதிரி தான் பிரச்சனை ஆகுது. அதனால் நம்ம ஒரு பாதுகாப்பாக போனோம்னா வர்றவங்களுக்கு கொஞ்சம் இடம் பொருள் பார்த்து சைடை கொடுத்துட்டு பேசாமல் போயிடணும். நம்மளை யாரும் இடையில போலீஸும் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. நடந்து முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. சம்பவம் திடீர்னு நடக்கும்போது யாருக்குமே தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னு வைங்களேன், குறுகிய இடத்துல அவங்களுக்கு கையை காட்டி விட்ருங்க. அவங்க பாட்டில் போயிட்டு போகிறாங்க. அதனால் இப்படி நின்னா பிரச்சனை எல்லாமே நம்ம தான் அதை அனுபவிக்கணும். யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். ஓட்டுநர் சொந்தங்களுக்கு.